Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டினை 5 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அந்த 5 மெத்தட்ஸ் எதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்றதை பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபார்முலா வச்சு செய்யக்கூடிய மெத்தட். இந்த மெத்தட்ல உங்களுக்கு டைம் கொஞ்சம் நிறைய எடுக்கும். ரெண்டாவது மெத்தடும் பேசிக் ஃபார்முலா வச்சு செய்யக்கூடிய மெத்தட் தான், ஆனால் வேற ஒரு ஃபார்முலா. இதுலேயும் டைம் கொஞ்சம் எடுக்கும் உங்களுக்கு. மூணாவது மெத்தட் வந்து ஒரு ட்ரீ மெத்தட்ன்ற ஒரு மெத்தடு. அந்த மெத்தட் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு டைம் ரொம்பவே கம்மியாக எடுக்கும் ப்ரீவியஸ் ரெண்டு மெத்தடை விட. நாலாவது மெத்தட் ரேஷியோ மெத்தடு. அஞ்சாவது மெத்தட் வந்து ஸ்டெப் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்க. இந்த 5 மெத்தட்லையுமே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தான் வரும். இந்த 5 மெத்தட்ல ரெண்டு மெத்தடுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஓகேவா? நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் டைம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள நம்ம இத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணி அது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். கரெக்டாக? ஸோ அதனால டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம படிக்கும்போது பேசிக்ஸை கற்றுக்கிடலாம், தப்பே கிடையாது. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஒரு கொஸ்டினை எப்படி ஈஸியான வேலை சால்வ் பண்ணுறதுங்கிறதையும் கற்றுக்கிடணும். ஏன்னா அப்படி கற்றுக்கிட்டாதான் நம்மளால அந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம அவ்வளோ நம்பர் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். பேசிக்ஸே பார்த்துட்டு அதே மெத்தடில் சால்வ் பண்ணோன்னா நம்மளால கட் ஆஃப் கிளியர் பண்ணுற அளவுக்கு கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர். நீங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்களோட எக்ஸாமில் கட்டாயம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது நிறைய பேருக்கு புரியாத ஒரு டாப்பிக்காக இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஆனால் இந்த 5 மெத்தடையும் சால்வ் பண்ணுறதை நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுக்கு இது எந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுங்கிறத கட்டாயம் இந்த வீடியோவோட எண்டில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்றதை பார்த்தீங்கன்னா, நாம் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கும்போது அவரு நமக்கு போடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு 2 வகையாக பிரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்றதை பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறீங்க, அவங்க சொல்கிறாங்க நீ வந்து 1000 ரூபா கடன் வாங்கியிருக்கப்பா, 10% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறாங்க. அப்போ 1000 ரூபாவில் 10% எவ்வளோ? 10% எவ்வளோ? 100 ரூபா. அப்போ 100 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட். அவர் சொல்கிறாரு நான் 5 வருஷத்துல இந்த கடனை திருப்பி தரேன்னு சொல்றாரு. அப்ப அந்த 5 வருஷமும் அவர் இன்ட்ரெஸ்ட் கட்டுவாரு. வருஷம் 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டுவாரு, 2வது வருஷம் 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டுவாரு, 3வது வருஷம் 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டுவாரு, 4வது வருஷம் 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டுவாரு, 5வது வருஷம் 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டுவாரு. ஓகேவா? அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் மாறவே மாறாது. வருஷம் என்ன கட்டுறீங்களோ அதே தான் நீங்க கடைசி வருஷம் வரை கட்டுவீங்க. ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன ஆகுன்றத பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மாறும். இன்ட்ரெஸ்ட் வருஷம் மாறும். இப்போ அதே பர்சன்ட்டை நீங்கள் 1000 ரூபா கடன் வாங்குறீங்க, அவர்கிட்ட சொல்கிறீங்க நான் 1000 ரூபா கடன் 1000 ரூபா எனக்கு கடன் தா, நான் ஒரு 5 வருஷத்தில் உனக்கு தரேன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் உனக்கு 10% இன்ட்ரெஸ்ட்டில் தரேன்றாங்க. ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 10% இன்ட்ரெஸ்ட்டில் தரேன்றாங்க. அப்போ 10% இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? வருஷம் 100 ரூபா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2வது வருஷம் என்ன ஆகும்னா, இந்த 100 ரூபா கொடுத்தீங்க தெரியுமா, அது அசலில் சேர்ந்துடும். அடுத்த வருஷம் 1100 ரூபாவா இருக்கும் அமௌண்ட்டு, 10% இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் 110 ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக கட்டுவீங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 2வது வருஷம் 100 ரூபா தான் கட்டுனீங்க. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2வது வருஷம் 110 ரூபா கட்டுறீங்க. 3வது வருஷம் என்ன ஆகுனா, இந்த 110 ரூபா நம்மளுடைய காம்பவுண்டில் நம்மளோட வாங்கின அமௌண்ட்டில் சேரும். 3வது வருஷம் வேற ஒரு அமௌண்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக கட்டுவீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வருஷம் இன்ட்ரெஸ்ட் மாறும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஒரே இதாக தான் இருக்கும். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான பேசிக் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம சம்ல பார்க்கலாம், ஒவ்வொரு மெத்தடாக சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? முதல் மெத்தட். இந்த மெத்தட் வந்து பேசிக் ஃபார்முலா மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 1 + r/100 n. இது மெத்தடுக்கான ஃபார்முலா. இதில் ஏங்கிறது அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கின அமௌண்ட்டு அதை பிரின்சிபல்னு சொல்லுவோம். நம்ம வாங்கின அமௌண்ட்டு பிரின்சிபல்னு சொல்லுவோம். நம்ம கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது தெரியுமா, வருஷம் வட்டி கட்டுறோம்ல, அதை இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்தது தான் அமௌண்ட். ஓகேவா? பிரின்சிபலுங்கிறது நம்ம வாங்கின அமௌண்ட்டு அசல்னு சொல்லுவோம். ஓகேவா? அசல்னு சொல்லுவோம். ஆறுங்கிறது நம்ம அவருக்கு வட்டி போட்டார் தெரியுமா, இத்தனை % வட்டிப்பான்னு சொல்றாருல, அந்த பர்சன்டேஜ். ஓகேவா? என்னங்கிறது நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு வாங்குறோம், அதுதான் என். ஓகேவா? இதுதான் மெத்தட் 1. ஓகேவா? மெத்தட் 1க்கு நாம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4500 ரூபா கடனாக கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஓகேவா? அப்போ 4500 ரூபாங்கிறது வாங்கின அமௌண்ட் கடன். அப்போ 4500 பிரின்சிபல், 10%ங்கிறது 6. ஓகே. தென் வாட் வில் பி த அமௌண்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ்? அமௌண்ட் கேட்டிருக்காங்க 3 வருஷம் கழிச்சு. அப்போ
என்னங்கிறது 3 வருஷம். இப்போ அப்ளை பண்ணுங்க. A is equal to A தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளோ 4500 1 பிளஸ் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ 10%. 10/100 நம்பர் ஆஃப் இயர் என்னது 3. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க 1 + 10 / 100 இருக்கு. ஸோ 100 100 + 10 110 110 / 100 ஹோல் கியூப்னு வரும். கரெக்டாக இது இப்படி வரும். இப்போ இங்கே பாருங்க 4500 இன்ட்டு 110 / 100 110 / 100 110 / 100. கரெக்டா? ஜீரோவெல்லாம் கட் பண்ணுங்க. 2 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 1 0 கட் ஆகும். இப்போ பாருங்க என்ன வரும் 45 இன்ட்டு 11 11 11 11 கியூப். 11 கியூபோட வேல்யூ என்னது 1331. கரெக்டா? / 10. ஸோ சால்வ் பண்ணுங்க என்ன வரும் பாருங்க 45யும் 1131 மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 59895 வரும். / 10 வந்திருக்கு. ஸோ 10ங்கிறப்போ ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைப்போம். அப்போ அமௌண்ட் என்னவா இருக்கும் 3 வருஷம் கழிச்சு 5989 ரூபா 5 பைசாவா இருக்கும் அமௌண்ட் 3 வருஷம் கழிச்சு. இது மெத்தட். ஓகேவா? ஸோ சில சம்ல வந்து வேல்யூஸ்லாம் ஈஸியாக இருக்கனால மெத்தட் ஈஸியாக தெரியும். ஆனால் சில கொஷின்ஸில் வேல்யூ கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அந்த சமயம் நம்மளுக்கு இந்த மெத்தட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சால்வ் பண்ணுற அடி கொடுக்குற இடத்துலலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் மெத்தட். ரெண்டாவது மெத்தடும் பேசிக் ஃபார்முலா வச்சு தான், ஆனால் வேற ஃபார்முலா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 1 + r/100 பவர் n -1. இது ரெண்டாவது மெத்தடு. இது ரெண்டாவது மெத்தட். மெத்தடுக்கான ஃபார்முலா வேற, ரெண்டாவது மெத்தடுக்கான ஃபார்முலா வேற. ஆனால் இது ரெண்டுமே பேசிக்ஸ் மெத்தட் தான். ஓகேவா? இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. அமௌண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டாவது மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஸ்டினில் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைரெக்டாக கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ கொஸ்டின் அமௌண்ட் கேட்டிருக்காங்க, எனக்கு ரெண்டாவது மெத்தட் பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் ரெண்டாவது மெத்தட் நான் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறேங்கிற பட்சத்தை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஆல்ரெடி பிரின்சிபல் தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு அமௌண்ட் கிடைச்சிடும். கொஸ்டினில் கேட்டுக்கிறது கிடைச்சிடும். இப்போ சால்வ் பண்ணலாமா பாருங்க 4500 1 + r 10/100 பவர் 3 -1. ஓகேவா? ஸோ இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆல்ரெடி இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். என்னது 110 / 100 வரும். 0 0 கட் பண்ணிடலாம். அப்போ 1331 / 10,000 வரும். கரெக்டா? 10,000 வரும். ஓகேவா? 10,000 வரும். ஏன்னா கியூப் கரெக்டா கியூபு. ஸோ அதனால 10,000 வரும். 10 இன்ட்டு கியூப் எவ்வளோ ஆச்சு பாருங்க. சாரி 1000 சாரி. ஓகே 1000. இப்போ இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. -1 இருக்கு. -1 இருக்கு. ஸோ இது பண்ணுங்க 1000 × 1 1000 1331 -1000 331 / 1000 வரும். 1000 வரும். ஸோ இதோட வேல்யூ என்னது 4500 × 331 / 1000 வரும். ஓகேவா? 1000 வரும். இப்போ கட் பண்ணுங்க. 0 0 கட் ஆகும். 0 0 கட் ஆகும். ஓகேவா? ஸோ 45 × 331 / 10 வரும். 45 × 331 என்னாச்சு பாருங்க. வெயிட் மினிட் 1000 தானே 1331 சாரி கரெக்ட். என்ன பாருங்க 14,895 வரும் / 10. ஸோ ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைப்போம். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 4489.5 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்மகிட்ட இந்த சம்ல அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 4500 ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 1489.5. ரெண்டுத்தையும் கூட்டுங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டுத்தையும் கூட்டுங்க. ப்ளஸ் 4500. ஆன்சர் எவ்வளோ 5989 ரூபா 5 பைசா வந்துட்டா. அதே ஆன்சர் வந்துட்டா. மெத்தட், ரெண்டாம் மெத்தட், 3 4 5 எல்லாத்துலேயுமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது மெத்தடுங்கிறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஓகேவா? மெத்தடில் நமக்கு இந்த கொஷினில் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் நமக்கு அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ மெத்தட் நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லை மெத்தட் எனக்கு பிடிக்கல, ரெண்டாவது மெத்தட் பிடிச்சிங்கன்னா நீங்கள் இதில் கண்டுபிடிச்சிட்டு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதோட பிரின்சிபலில் ஆட் பண்ணலாம். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத கட்டாயம் சொல்லுங்கள். நம்ம வேறு சாப்டரில் முக்கியமான டாப்பிக்கை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறங்கிற மெத்தட்ஸும் உங்களுக்கு போடுறோம். ஓகேவா? ஓகே, ரெண்டாவது மெத்தட் ட்ரீ மெத்தட். 3 வருஷம் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி ட்ரீ வரையணும். எப்படின்னா 3 வருஷம்னா இதுதான் ட்ரீ.
பெரிய ரவுண்டு, அது கீழே 3 சின்ன ரவுண்டு, அதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு ரவுண்டு, இதுக்கு நேரா கீழே, இதுக்கு நேரா கீழே ஒரு ரவுண்டு, அடுத்தது இங்க 2 ரவுண்டு. இது 3 வருஷ ட்ரீ, இது 3 வருஷ ட்ரீ. 2 வருஷ ட்ரீனா எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். 2 வருஷ ட்ரீ இப்படி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம்னா வாங்கின அமௌண்ட் பிரின்சிபல் போடுவோம், வாங்கின அமௌண்ட் பிரின்சிபல் போடுவோம். இந்த கோடு இருக்கு தெரியுமா, இந்த கோடுலாம் எனக்கு தெரியுமா, அந்த இடத்துல நம்ம பர்சன்டேஜை போடுவோம். ஓகேவா? பர்சன்டேஜை போடுவோம். இப்போ நம்ம கொஸ்டின்ல அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பர்சன்டேஜை போட்டு வேல்யூஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு இந்த மொத்த ரவுண்டையும் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணா அதுதான் அமௌண்ட். ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டிருக்காங்க, காம்பவுண்டர்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இதை மட்டும் விட்டுட்டு இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைச்சிடும். இங்க சால்வ் பண்றோம் பாருங்க. 10% நம்ம 1/10 எழுதிக்கலாம். கரெக்டா? ஏன்னா பர்சன்டேஜ் ஃபிராக்ஷனுக்கு மாத்தணும்னா 1/10 வரும். 10% 1/10 வரும். இந்த ட்ரீ மெத்தட்ல நாம ஃபிராக்ஷன்ல தான் போடணும். ஓகேவா? ஸோ 1/10 அந்த கோடு போட்ட இடத்துல ஃபுல்லா எழுதுங்க. 1/10 1/10 அண்ட் 1/10. ஓகேவா? பிரின்சிபல் எவ்வளோ? 4500. ஓகேவா? ஸோ 4500 1/10 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 4500 1/10 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 0 0 கட் ஆகும். 450. ஸோ 4500 1/10 மல்டிப்ளை பண்ணா 450. 4500 1/10 மல்டிப்ளை பண்ணா 450. 450 1/10 மல்டிப்ளை பண்ணா என்ன வருது பாருங்க? 1/10 0 0 45. 45 இங்க என்ன வேல்யூ வருதோ அதே தான் இங்கேயும் வரணும். 45 and 45. 45 1/10 டிவைட் பண்ணா 45 1/10 டிவைட் பண்ணா 45/10 வரும். ஸோ 10 இருக்கு, ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைப்போம். ஸோ 4.5. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. நம்ம அமௌண்ட் கேட்டிருக்காங்க, அதனால எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 4500 450 450 450 45 45 45 4.5 ஆட் பண்ணுங்க. 5989.5 வரும். இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ரெண்டாவது மெத்தட். சில சமயம் இதே மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பிரின்சிபலை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, நமக்கு போன சம்ல கிடைச்ச இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது மூணாவது மெத்தட், ட்ரீ மெத்தட். நாலாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாலாவது மெத்தட் என்னன்றதை பார்த்தோம், ரேஷியோ மெத்தட். இந்த ரேஷியோ மெத்தட் நமக்கு என்ன தேவைன்னா பர்சன்டேஜ் தெரிஞ்சா போதும். பர்சன்டேஜ் எவ்வளோ? 1/10. 10% ஃப்ராக்ஷனுக்கு மாற்றும் போது 1/10 தானே கரெக்டாக? எப்போவுமே கீழே இருக்கு தெரியுமா, இந்த கீழே உள்ளது பிரின்சிபல், மேலே உள்ளது இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சாப்டர்ஸ்ல. ஓகேவா? இங்க பாருங்க, ரேஷியோ மெத்தட், பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல் எவ்வளோ? 10. அமௌண்ட்னா என்னது? பிரின்சிபல் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தது. ஸோ 11. ஓகேவா? ஓகே. எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க? 3 வருஷம். நம்பர் ஆஃப் இயர் 3ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இங்க 3 போடணும். நம்பர் ஆஃப் இயர் 2ன்னு கொடுத்தாங்கன்னா மேலே 2 போடணும், ஸ்கொயர் போடணும். ஓகேவா? 10ஓட கியூபோட வேல்யூ என்னது? 1000. 11ஓட கியூபோட வேல்யூ 1331. கரெக்டா? இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, நமக்கு ரேஷியோல பிரின்சிபல் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 1000 கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு சம்ல பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4500 கொடுத்துருக்காங்க. 1000 எப்போ 4500 மாறும்? நல்லா கவனிங்க. 1000 எப்போ 4500 மாறும்? 4.5 மல்டிப்ளை பண்ணா 1405 மாறிடுமா 1000? அதே மாதிரி 1331 4.5 மல்டிப்ளை பண்ணுங்க. 4.5 மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வருது? 5989.5. இதுதான் நமக்கு தேவையான அமௌண்ட் தானே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ இதே மெத்தட்ல இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல அமௌண்ட்டுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா இதே மாதிரி தான் செய்யணும். ஃபைனலா ஆன்சருக்கு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடணும். ஏன்? நமக்கு இன்ட்ரெஸ்ட்னா என்னது? பிரின்சிபல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல், இதுதான் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் மைனஸ் பண்ணிட்டாச்சுன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது நம்ம அமௌண்ட் கேட்டாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு சொல்லித்தரப்போ ஒரு 5 மெத்தடுமே நீங்கள் அமௌண்ட் கேட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சொல்லித்தர மெத்தட்லேயே நம்ம இந்த 5 மெத்தட் முடிச்சதுக்கப்புறம் எதெல்லாம் ஈஸியான மெத்தடுங்கிற ரேங்க் பண்ணுறோம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மெத்தட் 5 ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகேவா?
இந்த மெத்தட் 5ல நமக்கு கிடைக்கக்கூடியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். மெத்தட் 5ல நமக்கு என்ன கிடைக்கும்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது இன்ட்ரெஸ்ட் கிடைச்சோன்னா அதை நம்ம பிரின்சிபலோட ஆட் பண்ணால் நமக்கு தேவையான அமௌண்ட் கிடைச்சிடும். கரெக்டாக? இது ஸ்டெப் மெத்தட். ஸ்டெப் மெத்தடில் என்ன பண்ணணும்னா ஸ்டெப் மெத்தட் 3 வருஷத்துக்கு கேட்டால் ஒரு மாதிரி பண்ணணும், 2 வருஷத்துக்கு கேட்டால் ஒரு மாதிரி பண்ணணும். ஓகேவா? முதல்ல நான் 3 வருஷத்துக்கு சொல்லி தந்துடுறேன், இந்த கொஷினுக்கு சொல்லி தந்துடுறேன். பிரின்சிபல் வாங்கின அமௌண்ட்டு இன்ட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ உங்களுக்கு? பர்சன்டேஜ் எவ்வளோ? 1/10. கரெக்டா? 1/10 இஸ் ஈக்குவல் டு 0 கட் ஆகும் 450. 3 வருஷம் அமௌண்ட் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது இங்கே கிடைச்ச அமௌண்ட்டு 450 இன்ட்டு 1/10 45. 3 வருஷம் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ 3. அடுத்தது இங்கே கிடைச்ச அமௌண்ட்டு 45 இன்ட்டு 1/10 4.5. நமக்கு 3 வருஷம், மொதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம் இதோட முடிய போகுது. அதனால 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுங்க. 450 இன்ட்டு 3 எவ்வளோ ஆச்சு? 1350. 45 இன்ட்டு 3 என்னாச்சு? 135. 45 இன்ட்டு 1 சாரி 4.5 இன்ட்டு 1 5 9 8 4 1. இது என்னது? மெத்தட் 5ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். மெத்தட் 3ல கிடைச்ச அதே, மெத்தட் 2ல கிடைச்ச அதே இன்ட்ரெஸ்ட்டு மெத்தட் 5லும் கிடைச்சிருக்கா? பார்த்தீங்களா? ஏன்னா ஒரே சம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டு நமக்கு தேவையானது அமௌண்ட்டு. ஸோ பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு அமௌண்ட் கிடைச்சிடும். ஸோ அமௌண்ட் ஆப்ஷன் ஏ தான் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இது 3 வருஷம் கேட்டால் நம்ம இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். பிரின்சிபல் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ராக்ஷனில் எடுத்துக்கிட்டு சரி. இதே இது 2 வருஷத்துக்கு கேட்டால் என்ன பண்ணணும்னா பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ராக்ஷன் எழுதணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ராக்ஷன் எழுதிக்கிட்டு வரக்கூடிய வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது இங்கே வந்திருக்கும் தெரியுமா ஒரு வேல்யூ, அதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃப்ராக்ஷனில் எழுதி வரக்கூடிய வேல்யூவோட 1 மல்டிப்ளை பண்ணணும். அது இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைச்சிடும். இது மெத்தட் 5, இது மெத்தட் 5. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த மெத்தட்ஸில் எதெல்லாம் ஈஸியான மெத்தடுங்கிறத அரேஞ்ச் பண்ணிடுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இருக்கிறதுலே ஈஸியான மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் 5. மெத்தட் 5க்கு அப்புறம் ரொம்ப ஈஸி மெத்தட் 4. அதாவது மெத்தட் 5 தான் இருக்கிறதுலே ஈஸியான மெத்தட். இதுதான் இருக்கிறதுலே ஈஸியான மெத்தட். ஸோ ஈஸி 1. அதுக்கப்புறம் ஈஸி எதுனா 2வது மெத்தட். அதுக்கப்புறம் ஈஸி 3வது மெத்தட். அதுக்கப்புறம் ஈஸி மொதல் மெத்தட். அதுக்கப்புறம் ஈஸி 2வது மெத்தட். ஓகேவா? ஸோ நீங்கள் 5 மெத்தடையும் நல்லா கவனிங்க. 2-3 சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாமான்றதை சொல்லுங்கள். நம்ம ஃபர்தராக வேறு பெரிய பெரிய கொஷின்ஸ் எப்படி ஈஸியான வேலை சால்வ் பண்ணுறது, சில டாபிக்ஸ் இருக்கும். ரேஷியோ ப்ரொபோர்ஷனு, மிக்சர் அலிகேஷன், சில டாபிக்ஸ்லாம் இருக்கும். மென்சுரேஷன் எப்படி ஈஸியாக போடுறது, ஃபார்முலாவே போடாமல் எப்படி போடுறது, இந்த மாதிரிலாம் வேணும்னா கட்டாயம் சொல்லுங்கள். நம்ம அந்த கிளாஸஸை கண்டினியூ பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரிக் கிளாஸஸ் மாதிரி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளுடைய ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் இந்த ஆப் வந்து உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்மளுடைய கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சிக்கான எல்லா கிளாஸஸுமே அந்த ஆப்பில் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 5 மெத்தட் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுங்கிறத கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.